திருப்பி சொல்றவங்க கவனிச்சு கொள்ளுங்க. என்ன நடக்க போகுது? முதல்ல ஆரம்பத்துல இருக்கிற திணிமயம் ஃபுல்லா முற்றாக நிரப்பப்பட்டிருக்கும் போது திணிமயம் அங்க இருக்க போது நடுப்பகுதியில் இருக்க போகுது. பிறகு இப்ப நீர் வந்து வெளியில போக போக என்ன செய்ய போகுது? திணிமயம் கீழே பதிஞ்சு கொண்டு போகும். ஏன் திணிவின செறிவு குறைய திணிமயம் கீழ் நோக்கி போகும். திருப்பி முற்றாக நீர் வெளியில போனா பிறகு திணிமயம் நடுப்புள்ளியில வரும். அப்ப திணிமயத்தின் அமைவு முதல் நடுவுல, பிறகு கீழே வருகிறது, பிறகு நடுப்புள்ளியில். அப்படி என்றால் இளைந்த நீளம் என்று சொல்றது வந்து திணிமயத்துக்கு இடையிலான தூரம். என்ன இப்ப ஆரம்பத்துல இவ்வளவு L+R, பிறகு L+R விட ஒரு கொஞ்சம் தூரம் கூட, பிறகு L+Rக்கு சமனா வருது. அப்படின்னா அதுக்கிட்ட மாதிரி அலைவு காலம் என்ன செய்யும்? மாறுபடும். சரி, ஓகே. முதலாவது கேள்வி ஓகே தானே? ரெண்டாவது கேள்வியே கவனிச்சு. ரெண்டாவது படிக்கலையா? ஏன் பரிவு படிக்கல? பரிவு நான் வேண்டாம் டக்குன்னு சொல்லிடுறேன். பரிவை சொல்றேன் என்ன விஷயம் என்று. உங்களுடைய யாருடைய? உங்களுடைய மேல இல்ல பொருள். சரி, ஆவர்த்தன விசை ஒன்றை பிரயோகிப்பதனால் அலையம் ஒன்றை இது நான் கொஞ்சம் உங்களுக்கு படிப்பிக்கணும். என்ன ஆவர்த்தன விஷயம் எல்லாம் சொல்லி தரணும். அது கிடக்கட்டு. மூன்றாவது கேள்வியை கவனிச்சு கொள்ளுங்க. வெற்றிடத்தில் அலையும் எளிய ஊசல் ஒன்றின் ஆவர்த்தன காலம். எளிய ஊசல் ஒன்றின் ஆவர்த்தன காலம் ஊசல் குண்டின் திணிவில் தங்கி இருக்கும். திணிவில தங்குமோ? ஊசல் குண்டின திணிவில வந்து தங்குறது இல்லை. சரிதானே? ஊசல் குண்டின் திணிவில ஊசல் குண்டின் திணிவில் என்ன தங்குற இல்லை. அலைவு காலம் தங்குவதில்லை. அலைவு காலம் என்னதுல தங்கி இருக்கும்? எல்லிலையும் ஜீலையும் மாத்திரம் தான் தங்கி இருக்கும். சரிதானே? வேற எதுலையுமே தங்காது. ஊசலின் நீளத்தில் தங்கி இருக்கும். சரியானது. பி சரி. ஈர்வையிலான ஆர்முடில் தங்கி இருக்கும். சரி, பியும் சியும் சரியான ஆன்சர். அதுல பிரச்சனை இல்லை தானே? நேரடியா போடுறது. நாலாவது களையும் நான் விளங்கப்படுத்தணும். ரவுண்ட் பண்ணி வச்சு கொடுங்க சைட்ல. படிப்பிக்கணும். ரெண்டாவது நாலாவது படிப்பிக்கணும். எளிய ஊசல் ஒன்று செகண்டில் ஒரு பாகை கோணத்தினூடாக ஊசலாடப்படுகிறது. ஒரு பாகையோடாக கோணம் ஊசலாடுகிறது. ஒரு பாகைன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு சின்ன கோணம் உண்டு. ஊசல் வந்து ஊசல்ல இயக்கம் வந்து மிகவும் சிறிய கோணங்களுக்கு தான் பொருந்தும். தெரியும் தானே? சரியா? ஒரு பாகையா இருக்கு என்ன செய்து ஊசலாடுகிறது. அதே ஊசல் ரெண்டு பாகை கோணத்தினூடாக ஊசலாட செய்யப்படும் போது தேவையான நேரம் எங்க நேரத்தை பற்றி சொல்லி கிடக்கா இல்லையா? எங்க தந்துடு? ஒரு செகண்ட். ஒரு எளிய ஊசல் ஒன்று ஒரு பாகையின் ஊடாக ஊசலாடும் போது எடுத்த நேரம், இங்க இருக்கிற நேரம் வந்து ஒரு செகண்ட். இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா அது ரெண்டு பாகை ஊடாக கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறீங்க. ரெண்டு பாகை ஊடாக அதிகரிச்சா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அலைவு காலத்துல மாற்றம் ஏற்படுமா? அலைவு காலத்துல மாற்றம் ஏன் ஏற்படாது? எல்லிலையும் ஜீலையும் மாத்திரம் தான் தங்கி இருக்கும் போது வீச்சத்துல தங்குவதில்லை. சரியா? ரைட். அடுத்த விஷயம், இந்த கிராஃப் எல்லாம் படிப்பிச்சுட்டு தானே உங்களுக்கு எல்லாம் படிவா? சரியா? கிராஃப் பிரச்சனை இல்லை. இப்ப கேட்ட கேள்வி வந்து என்ன சொல்லி கிடக்க? அடுத்த கேள்வி, பின்வரும் வரைவுகளில் எது எளிமை இயக்கம் ஒன்றை செய்யும் உடல் ஒன்றது ஆர்முடுகள் இருக்கும் உடல் சமநிலையிலிருந்து உடல்னது இடப்பெயர்ச்சி எக்ஸுக்கு முடியலான தொடர்பு. அப்ப எளிமை இயக்கம் ஒன்று ஆற்றுதான் பொருள். இது சமநிலை தானம். சமநிலை தானம் என்ன மீனிங் சொல்லுங்க? ஓகே, இந்த இடத்துல வேகம் மேக்சிமமா இருக்க போது ஆர்முடுகள் வந்து 0. இந்த இடத்துல ஆர்முடுகள் மேக்சிமமா இருக்க போது இந்த இடத்துல வேகம் 0. அதேதான் இங்கேயும் இருக்க போகுது. ரைட்? ஆர்முடுகள் மேக்சிமம், வேகம் 0. ஆர்முடுகள் வந்து எப்பவுமே என்ன செய்யும்? மையத்தை நோக்கி இருக்கு. ஆர்முடுகள் எப்பவுமே மையத்தை நோக்கி இருக்க போகுது. சரிதானே? ஆர்முடுகள் மையத்தை நோக்கியதாகவும் நடக்க போகுது. அதுல ரைட். விஷயத்துக்கு வருவோம். சமநிலை புள்ளி என்றா என்ன மீனிங்? சமநிலை தானம் என்றா என்ன மீனிங்? சமநிலை தானம் என்றா என்ன? யோசிக்கிறீங்க, நான் சொல்லி தந்தேன்.
சரியா? அதுக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. சமநிலை தானம்ட்டா நாங்க ஏன் அது சமநிலை தானம் எடுக்கோம்? சமநிலையாண்டா என்ன மீனிங்? அந்த இடத்துல சமநிலையாண்டா என்ன மீனிங்? அங்க விளைவு விசை இருக்காது. விளைவு விசை பூஜ்ஜியமாக இருக்கும். அதான் சமநிலை. அப்ப சமநிலை தானம்ட்டா என்ன மீனிங்? அந்த இடத்துல விளைவு விசை பூஜ்ஜியம். விளைவு விசை பூஜ்ஜியமா இருக்கிறபடியே தான் அந்த இடத்துல ஆயிரம் முடிவுகள் என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப சமநிலை தானம்ட்டா என்ன? விளைவு விசை பூஜ்ஜியமான புள்ளி. நோட் பண்ணி இல்லையேன்னு சொல்லிச்சுன்னா நோட் பண்ணிக்கொள்ளும். ரைட். அப்ப ஆறு முடிவுகள்ட்ட மாறல். அதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி போடு. சரி. அப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம் சொல்லி சொன்னால் ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சியோட எப்படி மாற போகுது? ஆர்முடுகளுக்கான தொடர்பு என்ன சொல்லி சொன்னால் ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இது இடப்பெயர்ச்சி, இது ஆர்முடுகள். அப்ப இந்த ஒமேகான்னு சொல்றது வந்து ஒரு இயக்கத்துக்கு ஒமேகான்னு சொல்றது மாறிலியாக இருக்கும். சரிதானே? ஒரு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒமேகா மாறிலி. ஒமேகான்றது என்ன? கோண மீடுறன். இங்க கோண வேகத்தை டிபெண்ட் பண்ணி வர்றதான் கோண மீடுறனா இருக்க போகுது. இங்க எளிமை சேர்க்கணுடைய மேலே கீழே போய் வர்றபடியா மீடுறனாக நாங்க பார்ப்போம். வட்ட இயக்கத்தோட கனெக்ட் பண்ணிகள் அது கோண வேகமாக இருக்கும். சரிதானே? ஓகே. அப்ப இதுல பாருங்க y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் என்ற வடிவம். அப்ப எங்களோட கிராஃப் நாங்க இருந்தோம்னா அப்படி வேற கிராஃப். இது ஆறு முடிவுகள், இது எக்ஸ். இதுல கவனமா இருக்கணும். எக்ஸ் என்று சொல்றது வந்து இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி ரெண்டு இடப்பெயர்ச்சியும் பெறும். பிளஸ் ஏயும் பெறும், மைனஸ் ஏயும் பெறும். இது வழியா கவனிங்க. இது பிளஸ் ஏ ஆக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் தான் முன்னுக்கு இருக்கு. அப்ப என்ன y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் அகசி. மைனஸ் எம்எக்ஸ் அகசி ஏன்னா இது பிளஸ் எம்எக்ஸ் அகசி, இது மைனஸ் எம்எக்ஸ் அகசி. இதே இடப்பெயர்ச்சி நெகட்டிவ்ல வருமாக இருந்தால், நெகட்டிவ்ல வருமா இருந்தால் இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். அவங்களுக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவா வரும். பாசிட்டிவ்ன்றது இதுக்கு மேலே இருக்கு. நான் சொல்ற விஷயம் மறை இடப்பெயர்ச்சிக்கு நேர்படித்திறனாக இருக்கும். சரிதானே? படித்திறன் நெகட்டிவ் தான். படித்திறன்ல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன மறை இடப்பெயர்ச்சி. அப்ப மறைக்கு நாங்க இறைகளை இங்க சேர்ப்போம். தேவையான விஷயம் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ரைட். அடுத்த கேள்வி. ஒரு குறிப்பிட்ட திணிவானது பேச நம்பர் 7. ஒரு குறிப்பிட்ட திணிவானது ஒரு புள்ளி ஓவை பற்றி வீச்சம் ஏயையும் ஆவர்த்தனம் டியையும் முடிய எளிமை சேர்க்கும் ஒன்றை ஆற்றுகின்றது. ஓ பற்றி வீச்சம் ஏயையும், சரிதானே? 1 minute போடுங்க வாரணும்.
ரைட். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப என்ன நடக்குது என்றால் ஒரு குறிப்பிட்ட திணிவானது ஒரு புள்ளி ஓ பற்றி வீச்சம் ஏயும் ஆவர்த்தன காலம் டி. ஆவர்த்தன காலம் டி என்றால் இவர் இங்க இருந்து இங்க போறதுக்கு எடுக்கிற காலம் எவ்வளவு? இந்த இடத்துல டி சமன் நோட் எடுப்போம். டி இஸ் ஈக்குவல் டு நோட். இவர் இங்க இருந்து இங்க போக எடுக்கிற காலம் என்ன? வீச்சத்தை அடையேகள் எடுக்கிற காலம் என்ன? டி பை 4 ஆக இருக்கும். திருப்பி இங்க வர்றதுக்கு எடுக்கிற காலம் டி பை 2. இதுல வந்து 3t by 4 அங்க வரைக்கும் திருப்பி வரைக்கும் டி ஆக இருக்க போகுது. ரைட். இங்க வந்து திருப்பி இங்கதான் ஒரு இயக்கம், ஒரு அலைவி இயக்கம்னு சொல்றது இதுதான். இதுல என்ன சொல்லியிருக்கார்? ஓபட்டி வீச்சம் ஏ ஆர்த்தங்களும் டி முடிய வெளியே இயக்கம் ஒன்று செய்கிறது. இத்துணிக்கை ஓவை கடந்த பின் ஓவை கடந்து டி பை 4 இல் அதனது பேர் என்னவா இருக்கு? டி பை 4ல எங்க இருக்க போகுது? ஏல இருக்க போகுது. சரிதானே? பேர்ச்சியை நாங்க எங்க இருந்து அளப்போம்? அளவு சமநிலை தானது இருந்து அளப்போம். சமநிலை தானது எவ்வளவு தூரம்? ஏ தூரம். குட். ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த இயக்க சக்தி மாறல், அழுத்த சக்தி மாறல் எல்லாம் கீறி விளங்கப்படுத்தினான் இல்ல? எத்தனாவது ஆன்சர் வந்தது? ரெண்டாவது. ரைட். சக்தி வரைவில் இது கொஸ்டின் நம்பர் 8. ரைட். அது வந்து என்னத்தோட தூரத்தோட கேட்டிருக்காரு. என்ன தூரத்தோட கேட்டால் மொத்த சக்தி தூரத்தோட. நீங்க சாம்பிள் ஒரு படத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்ளலாம். எப்படி ஒரு துணிக்கை இந்த இடத்துல இருந்து இங்க போற என்றால் 3 நிலைமைகளை கருதும். 3 நிலைமைகளை கருதே இல்லை. இதுல வந்து வேகம் மேக்சிமமா இருக்க போது. ஆகவே இயக்க சக்தி கைனெடிக் எனர்ஜி வந்து மேக்சிமமாக இருக்கு. ரைட். பொட்டன்சியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? 0 இருக்கும். இந்த இடத்துல வேகம் வந்து 0. ஆகவே கைனெடிக் எனர்ஜி 0. ஆனால் இடப்பெயர்ச்சி கூடவல்லோ. அப்ப என்ன பொட்டன்சியல் எனர்ஜி மேக்சிமமாக இருக்க போகுது. அதுதான் இங்கேயும் இருக்க போகுது. கைனெடிக் எனர்ஜி 0, பொட்டன்சியல் எனர்ஜி மேக்சிமமாக இருக்கு. இந்த சக்தி வரைவு கீரைகளை கவனமா இருக்கணும் என்றால் சக்தி என்றது எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம் என்றால் என்ன நடக்கும்? கீழே வராது, மேல மாத்திரம் தான் வரும். வரைவுக்கு கீழே வராது, மேல மாத்திரம் தான் வரும். அப்படின்னால் இப்ப இதுல பாருங்க ஏண்ட வீச்சம், ஏண்ட வீச்சமா சொல்லி கிடக்கு. வீச்சத்தை பேர் சொல்லல இல்லைன்னா சரி. இதை ஏண்ட வீச்சம் எடுக்கிறேன், இதை மைனஸ் ஏண்டு எடுக்கிறேன். ஓகே. இது சமநிலை தானம். சமநிலை தானத்துல இயக்க சக்தி எடுத்துட்டா மேக்சிமம் தரமோ. இந்த புள்ளியில பார்த்தா இயக்க சக்தி 0, இந்த இடத்துல இயக்க சக்தி 0. அப்ப இயக்க சக்தி எப்படி மாறும்னு சொல்லி சொன்னால் இப்படி வந்து இந்த இடத்துக்கு வரும். விளங்குதா? ஏன் இப்படி ஒரு கேவுக்கு வரும்? நான் அதெல்லாம் படிப்பிக்கவே விளங்கப்படுத்தினேன். ஓ சரி. ஏன் நேர்கோடா வராம அப்படி வளைகோடா வருது? நான் ஈக்குவேஷனை வச்சு விளங்கப்படுத்தினான். இரண்டு விளங்கப்படுத்தினான். இயக்க சக்தி கொப்பி வடிவா படிக்கணும். ½ m e² போட்டுட்டு நாங்க 3 சமன்பாடு எழுதினாங்க. ஞாபகம் இருக்கா? எளிமையை சேர்க்கறதுக்கு இடப்பெயர்ச்சி y is equal to சொல்லுங்க. R முடுவல் a is equal to minus a omega squared sin omega t. சரியா? இந்த 3 சமன்பாடும் எளிமை செய்யறதுக்கான சமன்பாடு. ஏன்னு சொன்னா அங்க ஒரு சீரான ஆர் முடுவல் இருக்க போறது இல்லை. அப்ப சீரான ஆர் முடுவலான இயக்கத்துக்கு மாத்திரம்தான் நாங்க என்ன செய்யலாம்? இந்த நேர்கோடு இயக்க சமன்பாடுகளை பாவிச்சு கொள்ள முடியும். இதுக்கு பாவிக்கலான்னு சொல்லி சொன்னான். அப்ப இல்ல விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. இயக்க சக்திக்கான சமன்பாடு என்னதுல வரப்போகுது? ½ m into v². v என்னது? என்ன ஈக்குவேஷன்? a omega cos omega t. அப்ப v ஸ்கொயர்ட் என்று சொல்லி சொன்னா a² omega² cos² omega t. அப்ப பாருங்க இவ்வளவு விஷயமும் ஒரு இயக்கத்துல மாறாது. ஒரு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் வீச்சம் மாறாது, திணிவு மாறாது, omega² மாறாது. எது மாற போகுது?
கொஸ்டீட்டா நேரத்தோட கொஸ்டின் பெருமன் என்ன செய்யும் மாறும். அந்த பெருமன் மாறலாம் நீங்க என்ன இருக்க போகுது இயக்க சக்தியின் மாறலாக இருக்கும். சரிதானே? கொஸ்டின் அது மாறலாம், இயக்க சக்தியினது மாறலாக இருக்க போகுது. கொஸ்டின் அது மாறலாம், இயக்க சக்தியின மாறலாம். கொஸ்டின் சேஞ்ச் எப்படி இருக்கு? கொஸ்டீட்டா கோணத்தோட எப்படி மாறுபடும்? இப்படி ஒரு கேர்வா தான் மாறும். சரிதானே? அப்ப நேரம் அதிகரிக்க அதிகரிக்க ரைட் எந்த இடத்துல நீங்க அளக்குறீங்க நேரம் கூட கூட நடக்க போகுது. கொஸ்டின் பெருமன் வந்து என்ன செய்யும் நேரம் கூடினா கோணம் கூடுதுன்ற மாதிரி யோசிக்கலாம். கோணம் கோணம் கூட வீச்சம் கூடும் தானே? ரைட், வீச்சம் கூடினால் ரைட் கோணம் கூடினா என்ன செய்ய போகுது வீச்சம் வந்து கூட போகுது. வீச்சம் கூடினால் கவனிச்சு கொள்ளுங்க. எங்களுக்கு என்ன எங்களோட வளைவு வந்து நேர்கோடா வந்து வரைவு பெற போறது இல்லை. அப்ப என்ன செய்ய போகுது நேரோட வளைகோடா தானே என்ன செய்ய போகுது வர போகுது. ஏன் கொஸ்டில் தானே சேஞ்ச் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு என்ன செய்ய போகுது இங்க இருந்து இங்க வரைக்கும் வேகம் என்ன செய்ய போகுது கூட போகுது. வேகம் கூட போகுது. ஆனா கூடுற வீதம் என்ன செய்யும் குறையும். ஏன் கூடுற வீதம் குறையும் சொல்லுங்க. கூடுற வீதம் கூடினா ஆறுமுடுகள் அடையும் சொல்லுவோம். ஆனால் மையத்தை நோக்கி போக போக ஆறுமுடுகள் என்ன செய்யும் குறையும். ஏன் ஆறுமுடுகள் குறையும்? ஏ ப்ரொபோஷனல் டு என்னவா இருக்க போகுது எக்ஸ் ஆக இருக்க போகுது. அப்ப இடப்பெயர்ச்சி கூடினா தான் ஆறுமுடுகள் கூடவா இருக்கும். மையத்தை நோக்கி போகுதுன்னா இடப்பெயர்ச்சி என்ன செய்யுது குறையுது. இடப்பெயர்ச்சி குறைஞ்சால் ஆறுமுடுகள் என்ன செய்யுது குறையுது. ஆறுமுடுகள் குறைஞ்சா என்ன மீனிங்? வேகம் அதிகரிக்கின்றது, அதிகரிக்கிற வீதம் குறையுது. அப்ப அதிகரிக்கிற வீதம் குறைஞ்சா எப்படி இருக்கும்? அதிகரிக்க வீதம் அதிகரிச்சா இப்படி வரும். கிராஃப் இப்படி வருதுன்னா அதிகரிக்கிற வீதம் அதிகரிக்கும். இப்படி வருதுன்னா அதிகரிக்கிற வீதம் குறையும். சரிதானே? சரியா? அப்ப விஷயம் அப்ப இது வந்து இயக்க சக்தி இப்படி வந்துடுது. ரைட். இனி அழுத்த சக்தி என்ன செய்யும்னா விளங்கிக் கொள்ளுங்க. இயக்க சக்திக்கு ஒப்போசிட் ஆனதான் அழுத்த சக்தி. இயக்க சக்தி எப்படி கூடுதோ அப்படி என்ன செய்யும் அழுத்த சக்தி குறையும். அப்ப எப்படி இப்படி கூடினா இப்ப இந்த இடத்துல வந்து என்ன செய்யும் அழுத்த சக்தி 0. இந்த இடத்துல அழுத்த சக்தி வந்து மேக்சிமம். இந்த இடத்துல அழுத்த சக்தி மேக்சிமம். அப்ப மேக்சிமத்துல இருந்து செய்ய போகுது அப்ப மொத்த சக்தின்றது என்ன செய்யாடா மாறாது. மொத்த சக்தின்றது என்ன செய்யாது மாறாது. அப்ப இது வந்து டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி வந்து மாற போறது இல்லை. இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓ, அது எப்படி வருமன்றது இப்ப தேவையில்லை. ஏன்னா தெரியும், நான் அப்புறம் சொல்றேன். செக்டிட்டாக போறது நினைக்கிறாங்க. கொசண்ட நிகர்மாறாக தலைகளாக. சரி, எனக்கு கேள்வி ஓகே எல்லாரும். அப்ப எத்தனை ஆன்சர் இது? செகண்ட்.
அடுத்த கேள்வி பாருங்க. எளிமை சேர்க்கத்துக்கு உட்படும் துணிக்கு ஒன்றது இடப்பெயர்ச்சி தூரத்துடனான இது இடப்பெயர்ச்சி டி ஓட என்னது எக்ஸ் ஒய் என்ன 3 கணியங்கள் வந்து மாறுற விதம் வந்து வந்திருக்கிறார். முதலாவதுல என்ன வந்திருக்கிறார்? என்ன விஷயம் வந்து இடப்பெயர்ச்சியோட மாறா சொல்லுங்க. இடப்பெயர்ச்சியோட மாறாம இருக்குன்னு சொல்லி சொன்னால் என்ன விஷயம் இடப்பெயர்ச்சியோட மாறா? மொத்த சக்தி. இடப்பெயர்ச்சியோட இந்த ஒரு விஷயம் மாறாம இருக்கு. அந்த விஷயம் என்ன? மொத்த சக்தி. இப்ப பாத்துறாங்க மொத்த சக்தி என்ன செய்யாது இடப்பெயர்ச்சியோட மாறாதுன்னு பாத்துறாங்க. அப்ப இது என்னத்துக்குரிய வரைவாக இருக்கலாம்? மொத்த சக்திக்கும் இடப்பெயர்ச்சிக்குரிய வரைவு. மொத்த சக்திக்கும் இடப்பெயர்ச்சிக்குரிய வரைவாக இருக்கலாம். நாங்க படிச்ச வரைக்கும் அவ்வளவுதான் தெரியும். ரைட். அடுத்த வரைவு வந்திருக்கு பாருங்க. y d. சரி எப்படி இருக்கு அது வந்து போகும். வந்து போகுது. அது என்ன விஷயம்னு நான் பிறகு சொல்லிதான் இது பிறகு சொல்லித்தாரன். அப்படி வச்சு பார்க்க தேவையில்லை. அப்படியே வச்சு நாங்க பார்க்கலாம். என்னன்னு சொல்றேன். இது அடுத்ததை கவனிங்க. இதை பார்த்துட்டு வருவோம். இடப்பெயர்ச்சியோட நேர்வித சமனாக மாறுபடுற ஒரு விஷயம். இப்பதான் பாத்துறாங்க என்ன விஷயம். ஹார்மோடுகளை பாத்துறாங்க என்ன. ஹார்மோடுகளுக்கு உரிய கிராஃப் வந்து இப்படித்தானே வந்தது. அப்ப இது வந்து ஹார்மோடுகளுக்கும் என்னத்துக்கு உரிய கிராஃபாக அமையலாம். சட் 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 இடப்பெயர்ச்சிக்கு உரிய கிராஃபாக அமையலாம். இல்லையண்டா எதுண்ட கிராஃபாக அமையலாம். விசைக்குரிய கிராஃபாக அமையல. மெயின் ஆர்முடுகள்கிட்ட மாற்றம் என்னவோ அதே தான் என்னவா இருக்கும் இடப்பெயர்ச்சி மாற்றமா இருக்கும். ஏன் ஒரு குறித்த தெளிவுக்கு எஃப் சமன் எம்ஏ படி எம்ஆர்ஆர்டி எஃப் ப்ரப்போசட்டி ஆர்முடுகளின் மாற்றம் என்னவோ அதுதான் விசையின் மாற்றம். அப்ப எஃப்டிக்கு கிராஃப் இருந்தா என்ன ஏடிக்கு கிராஃப் இருந்தானே ஒன்றுதான். அப்ப இது என்ன வேற கோணம்? இது விசை தூரம். இது விசை விசைக்குரியதாக இருக்கலாம் அல்லது ஆர்முடுகளுக்குரியதாக இருக்கலாம். ஆர்முடுகளாக இருக்கலாம் அல்லது விசைக்குரியதாக அமையலாம். அப்ப நடுவான என்னன்னு கண்டுபிடிக்க ஒன்று இதை வச்சுக்கொண்டு கெஸ் பண்ணலாம். இது மொத்த சக்தியும் விசையும் வர்ற மாதிரி நடுவுக்கு பாத்தீங்கன்னா சரி. எத்தனை நேரம் இருக்குது. அடுத்தது ஆர்முடல் இப்படி வர போறது இல்லை தானே. ஆர்முடல் தூரத்தோட இப்படி மாறாதானே இது நடுவில் இருக்கிற மாதிரி. அப்ப நீங்க ரெண்டாவது போடலாம் ஆன்சர். ஆனால் அதுக்கு ஒரு விளக்கமும் இருக்கு. என்னென்றால் இடப்பெயர்ச்சி நேரத்தோட சரி ஓ இடப்பெயர்ச்சி நேரத்தோட மாறுதுன்னு சொன்னால் எங்களோட கிராஃப் வந்து எப்படி வரும் என்றால் இடப்பெயர்ச்சி 0 இருக்கும். ரைட். சைன் கர்வ் இடப்பெயர்ச்சிக்குரிய சமன்பாடு என்ன? ஏ சைன் ஒமேகா டி. அப்ப ஏல மாற்றம் இல்ல. y வந்து சைன் ஒமேகா சைன் சேஞ்ச் தான் என்னவா இருக்க போகுது. இடப்பெயர்ச்சியில் ஏற்படுற நேரம் மாற மாற இடப்பெயர்ச்சி மாற போகுது. எப்படி மாறும்? சைன் கர்வுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்ப இப்படிதான் வரப்போகுது. இதை நாங்க நிலைக்குத்தான் நிமித்தி விட்டா என்ன வரப்போகுது? வையில நேரம் இருக்க போது இதுல இடப்பெயர்ச்சி இருக்க போகுது. ரைட். இதை எப்படி வேற விதமா யோசிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த இதுல கணக்கு கதைக்க போனா குழப்பம் வந்துடும். ஓரளவுக்கு திங்க் பண்ணுவோம். ரைட். இப்ப இதுல ஒரு துணிக்கே இருக்கு. ரைட். இதுல ஒரு துணிக்கே இருக்குன்றால் இல்ல ரெண்டு துணிக்கே இருக்கு. ரெண்டு துணிக்கே இருக்குன்னா ஒன்று கிடையாக நிலைக்குத்தான் சரி கிடையாக மூவ் பண்ணக்கூடியது ஒன்று வட்ட இயக்கத்தை ஆட்டக்கூடிய. ரைட். அப்ப வட்ட இயக்கத்தை ஆட்டக்கூடியதுன்னு சொல்லி சொன்னா இல்லாட்டி இப்படி யோசிங்க. இந்த இடத்துல வச்சு லைட் அடிச்சு விடுறீங்க. இந்த இடத்துல வச்சு லைட் அடிக்கிறீங்க. இப்ப இதுல திரையுண்ட வைக்கிறீங்க. திரையுண்ட வைக்கிறீங்க. இவர் என்ன செய்யறார்? ஒமேகாவோட ரொட்டேட் பண்றாரு. அப்ப என்ன செய்வார்? இவர் இங்க வருவார், இங்க வருவார், இங்க வருவார், இங்க வருவார், திருப்பி இங்க போவார். அப்ப இவற்ற நிழல் என்ன செய்யும்? இந்த இடத்துல நின்ற நிழல் ஓடி இங்க வரும், பிறகு இங்க போகும், திருப்பி இங்க போகும், இங்க போகும். விளங்குதா? இதே மாதிரி நாங்க நிலைக்குத்து அங்க வச்சு லைட் அடிச்சு விட மட்டும் என்ன செய்யும்? அங்க வச்சு லைட் அடிச்சு விட்டா என்ன நடக்கும்? இந்த இடத்துல இருக்கைகள் என்ன செய்யும்? இப்படி இருக்கும். அதன் நிழல் இங்க படும், திருப்பி
லைட் வந்து போல் இங்க வரைக்குள்ள அவற்றினால இந்த இடத்துல படும், திருப்பி கீழே வரும், திருப்பி ஆகு கீழே போகும், திருப்பி மேலே போகும். அப்ப என்ன செய்யும்? இங்க நிலைக்குத்து இயக்கத்தை ஆட்ட போகுது, அதே நேரம் கிடை இயக்கத்தை ஆட்ட போகுது. அப்ப இதை நீங்கள் இருந்தாலும் இருக்க நேரம் தானே வேற என்ன வச்சு மாறிடுமല്ലോ, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அது என்ன இல்லை, நீங்க அப்படி அதை அப்படி விடுங்க, ரைட்? இல்லை, நான் என்ன சொல்றேன்டா, இப்ப இது நேரம் தானே நாங்க எடுக்க போறோம், அதை எப்படி எடுத்தாலும் தானே வேற இல்லையா? ஓல் இங்க இருக்கைக்குள்ள ரைட், இப்படி யோசிச்சு பாருங்க. இப்படி லைட் அடிக்கைக்குள்ள முதல் வந்து இதுதான் சமநிலை தானம். இந்த இதை பற்றி தான் இவர் முன்னுக்கு மூவ் பண்ண போறார். இப்ப பாருங்க, இவர் போல் இங்க இருக்கைக்குள்ள இவர் என்ன செய்யறார்? அந்த இடத்துல இருக்கார், ஒரு இடப்பெயர்ச்சியோட இருக்கிறார். பாருங்க, ஒரு இடப்பெயர்ச்சியோட இருக்குது. திருப்பி என்ன செய்ய போகுது? போல் இங்க வரைக்கும் லைட் இங்க நடிக்கும். அப்ப இடப்பெயர்ச்சி குறைஞ்சு குறைஞ்சு ஜீரோக்கு வரும், ஜீரோக்கு வருது. பிறகு என்ன செய்யுது? இடப்பெயர்ச்சி கூடி கூடி போகுது, எதிர் திசையில போகுது. பிறகு குறைஞ்சு குறைஞ்சு விளங்கிட்டு. அப்ப அது நாங்க மேல இருந்து லைட் அடிக்கல வந்து இந்த இயக்கமா இருக்க போகுது. சைட்டால லைட் அடிச்சோம்னா அலைவு தானத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்ப கிட்ட கிராஃப் எப்படி வரைஞ்சிருங்க? அலைவு தானத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா எப்படி வரும்? எப்படி வரும்? விளங்குதா? டிடி கிராஃப். அப்படி நானும் சொல்லிவிட்டேன், அதுல ஒரு இது இல்லையே, வேர்த்து இல்லையே, அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். கொஞ்சமா அதுல புது விஷயம் தெரியத்தானே மேடம் அதுல. I will discuss your father. இத பிரணவியோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, சரி, நாங்க பார்ப்போம். அடுத்த கொஸ்டனுக்கு என்ன ஆன்சர் வந்து 10க்கு?
மொத்தம் எத்தனை? பொருளொன்ற இடப்பெயர்ச்சி நேர வரைவு வந்து வந்திருக்கிறார். இப்படியே மாறுபடுற மாதிரி தந்திருக்கிறார். இப்ப பாருங்க, 0 1 2 3 4 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு நாங்கால. சரி, இல்ல கேட்ட கேள்வி வந்து இயக்க சக்தின்னு மாறலாம் கேட்டது. இயக்க சக்தி மாறல்னா இது கீழே அப்படி வச்சுக்கிறோங்க. ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளுங்க. என்னது கீழே வராது, சக்தி என்ற கிராஃப் வந்து கீழே வராது. அப்ப கீழே இருக்கிற முதலாவது கிராஃப் ரெண்டாவது கிராஃப் என்ன செய்யாது, வராது. அதோட உங்களுக்கு தெரியணும் என்னென்றால் இயக்க சக்தியின் மாறல் வந்து நேர்கோடா இருக்க போறது இல்லை, வளைகூடா தான் பெறும். மீன் இயக்க சக்தி என்றது என்னத்துல தங்கி இருக்க போகுது, சைன் டீட்டா கொஸ்டில தங்கி இருக்க போகுது. என்ன வேகத்துல தங்கி இருக்க போது, வேகம்ன்றது ஏ ஒமேகா கொஸ் ஒமேகா டி. அப்ப கொஸ்டில தங்கி இருக்க போகுது. அப்ப உங்களுக்கு நேர்கோடா வராது. அப்படின்னா எத்தனை சான்ஸ் இருக்குது? ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது. அதுல மூன்றாவது நாலாவது பார்க்க போறோம். சரியோ? அப்ப இதுல கவனிச்சிங்க என்றால் இந்த இடத்துல வேகம் வந்து இந்த இடத்துல வந்து இடப்பெயர்ச்சி மேக்சிமம் இருக்குது. அப்ப வேகம் என்னவா இருக்கு? ஜீரோவா இருக்கு. அப்ப இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி மேக்சிமமா இருந்தா வேகம் வந்து ஜீரோ. அப்ப இயக்க சக்தி ஜீரோ. இடப்பெயர்ச்சி இயக்க சக்தி ஜீரோல ஸ்டார்ட் பண்றது ஒரே ஒரு வரைவு இருக்குது, இது மூன்றாவது வரைவு மாத்திரம் தான். அங்காலையெல்லாம் யோசிக்க தேவையில்லை, நீங்க அதுக்கப்புறம் செக் பண்ண தேவையில்லை. இப்படி போகும் கலைக்கிற விளங்குதா? அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. அது அடுத்த அதே மாதிரி கதிநீர விரைவு வந்துடாது. அடுத்தது சரியா? இப்படி போற மாதிரி கிடக்குது. Ty4 U versus T 0. இப்ப இதை கேட்டுக்க VT கிராஃப் கேட்டுக்க. கதிரீர விரைவுன்னு சொல்லி சொன்னால் என்னவாது? எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம் இது என்ன செய்ய, ஆக்சிஸுக்கு மேல மாத்திரம் பெறப்போகுது. இது வேக நேர விரைவுன்னா காவி கணியம், ஆக்சிஸுக்கு கீழையும் பெறும். அதானே கேள்வி. அப்ப என்ன செய்யும்? இப்படியே வந்து இது அப்படியே கீழே வந்தா சரி. சரியா? இப்படி ஒரு கிராஃப் வரணும். அதுக்கிட்ட மாதிரி நீங்க பார்த்து போடணும். நீங்க 0 T/4 T/2 3T/4 T ஆக இருக்க போகுது. எத்தனையாவது ஆன்சர்? முதலாவது ஆன்சர் என்ன? சின்ன கேள்வி உண்டு. இது வரைக்கும் நல்லா தான் போய்கொண்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இதுல பிரச்சனை இல்லை தானே? நாங்கள் எடுப்போம், நம்ம ஒண்ணும் அடுத்த கேள்வி கவனிங்க. இல்ல இல்ல, படிச்ச மாதிரி வருது தானே, செய்யக்கூடிய மாதிரி இருக்கு, கஷ்டப்படையில தானே. ஆ 12வது கேள்வியை கவனிங்க. என்ன ஆன்சர் வந்து அதுக்கு? இதே கேள்வி மூணு விளங்கப்படுத்தினானா?
சரி கவனிங்க, கவனமா கவனிங்க. இல்ல பாருங்க என்ன சொல்லி கிடக்குன்னா, நீளம் எல்லையும் ஆவர்த்தன காலம் tயையும் உடைய ஒரு எளிய எளிய ஊசலின் இயக்கம் முடிவில் காணப்படுகின்றது. எக்ஸில் வைக்கப்பட்டிருக்க ஒரு பொருளினால் இடம் மறைக்கப்படுகின்றது. எக்ஸில ஒரு பொருள் வச்சு இடம் மறைக்கணும். இது படம் எல்லாம் இது சாம்பிள் எல்லாம் காட்டினான் என்ன நடக்கும் என்ன மறந்தாச்சு. இப்ப ஒரு இலையில ஊசலாடி கொண்டிருக்கு. இப்ப நீங்க ஒரு ஒரு குறுக்கால ஒரு இதோட வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இதுல வேற ஒரு இயக்கத்தை யாரு இந்த நீளம் தான் இப்ப இலையின் நீளமாக நாங்க கருதுவோம். ஊசல் கொண்ட நீளமாக எந்த இடத்துல முட்டுதோ அந்த இடத்துல இருந்து நாங்க என்ன செய்யணும்? வெளியே ஊசல் நடக்குதுன்ற மாதிரி கருதணும். இந்த இடத்துல இலை முற்றுறபடியால் தான் இவ்வளவும் இலையின் நீளமாக அமையும். இதுக்கு பிறகு நீங்க இந்த நீளத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. இது புதிய ஒரு அலைவு இயக்கம். இங்கால கீழே என்ன நடக்குதுன்னு கூட அங்குதோ கேள்வியில கடைசியா என்ன நடக்குது? இது ஒரு அலைவு இயக்கம், இது ஒரு அலைவு இயக்கம். ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப கவனமா கவனிங்கோ. இதுல இருக்கிற பொருள் இப்படியே வருவார். சரியா? வந்து திருப்பி இங்க போவார். பிறகு திருப்பி இங்க வருவார். திருப்பி இங்க வருவார். இப்ப இவ்வளவும் ஒரு அலைவியக்கம், இவ்வளவும் இன்னொரு அலைவியக்கம். அதாவது அலைவியக்கத்தின் அரைவாசி. இவ்வளவும் ஒரு அலைவியக்கத்தின் அரைவாசி, இது இவ்வளவும் ஒரு அலைவியக்கத்தின் அரைவாசி. சரியா? அப்ப இது இது தனி ஒரு அலைவு காலத்துல இயங்கக்கூடியது, இது ஒரு தனி அலைவு காலத்துல இயங்கக்கூடியது. வேற வேற ஊசல் எல்லாம் ஏன் வேற வேற ஊசல் சொல்லுங்க? லென்த் மாறுது, ரைட்? லென்த் மாறுறதால அது ஒரு வேற ஒரு ஊசல். ஏன் லென்த் மாறுது? இடையில ஒரு மறைச்சு வச்சு கிடக்கு. இப்போ இலை இலை வந்து ஆடிக்கொண்டிருக்குன்னா அந்த இடத்துல ஒரு குறுக்கால ஒரு மறைப்பை வச்சு விட்டோம்னா என்ன செய்யும்? அந்த மறைப்புல இருந்து அங்கே ரொம்ப ஆடு. சரியா? என்ன விளங்குது? சரி. அப்ப எல் நீளத்துக்குரிய அலைவு காலம் எவ்வளவு தந்திருக்கிற? நீளம் எல்லையும் ஆவர்த்தன காலம் டீயே முடிய ஊசல். அப்ப எல்லும் அப்ப எல்லுக்குரிய அலைவு காலம் டி. இப்ப என்னென்ன விஷயம் மாறாது? ஜி மாறாது, 2π மாறாது. இப்ப ஆவர்த்தன காலம் ப்ரொபோஷனல் டு என்ன இருக்கு? டி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் எல். அப்ப எல் என்ற நீளத்துக்குரிய அலைவு காலம் டி அப்படின்னு சொல்லி சொன்னால் எல் பை டூ கேபிட்டல் எல் என்ன எல் பை டூ என்ற நீளத்து இது எல் பை டூ நீளம் தானே. அதுக்குரிய அலைவு காலத்தை நான் டி டேஸ் என்று போடுறேன். ஏன் நீளத்துல தான் தங்கி இருக்க போகுது ஆவர்த்தனால, வேற எந்த விஷயத்திலையும் தங்க போறது இல்லை. சரியோ? ஒரே இடத்துல செய்யப்பட்டால் என்ன நடக்காது? ஈர்வையிலான ஆர்முடுகள் மாறாது. அப்ப எல்லாம் மாற்றம் ஏற்பட போகுது. அப்ப இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. அப்ப மொத்த அலைவு காலம் தானே கேட்டவர், ரைட்? மொத்த அலைவு காலம் சொல்லி சொன்னால் முதலாவது டி டேஸை கண்டுபிடிப்போம். டி டேஸ் என்ன? இதுக்குரிய அலைவு காலம், ஒரு முழு அலைவுக்கான அலைவு காலத்தை கண்டுபிடிப்போம். இது இந்த முழு அலைவுக்கான அலைவு காலம் எனக்கு தெரியும், டி என்று தெரியும். அப்ப கொண்ட ரெண்டால பிரிச்சு விட்டா என்ன பேர போதும்? டி ஓவர் டி டேஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எல் ஓவர் எல் பை டூ. அப்படின்னா எல்லும் எல்லும் கட் ஆயிடும், உண்மையில போயிடும். வர்க்கமூலம் 2 வரும் டி ஓவர் டி டேஸ். அப்ப டி டேஸ் அங்க போச்சுன்னு சொல்லி சொன்னால் டி ஓவர் விளங்குதோ? டி ஓவர் ரூட்ன்றது விளங்குது பாருங்க. இது வந்து இங்க வர, இது இங்க போகுது. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இது அலைவு காலത്തിന്റെ டி என்ற அலைவு காலത്തിന്റെ அரைவாசி, இது டி டேஸ் என்ற அலைவு காலത്തിന്റെ அரைவாசி. அதுதான் மொத்த அலைவு காலம். மொத்த அலைவு காலம் என்ற டி டோட்டல், மொத்த அலைவு காலம் என்னது ஈக்குவலா இருக்க போகுது? டி അതിന്റെ അരവാസി, ടി ഡാഷ് അതിന്റെ അരവാസി. ஏற்றுக்கொள்றீங்களா? டி ന്റെ அரைவாசி நான் டி டேஷ், சாரி டி பை 2 போடுறேன். டி டேஷ் என்று சொல்றது என்ன? டி ஓவர் ரூட் 2 അതിന്റെ அரைவாசி 2. பாருங்க, நான் என்ன செய்யலாம் என்றால் டி ஓவர் 2 பிளஸ் டி ஓவர் ரூட் 2 என்று போடலாம். இதுல ருட் இல்ல, ருட்டால மேல பெருக்கின்னு சொன்னால் கீழே போகும்போது எனக்கு வந்துடும் 2 ரூட் 2 வந்துடும். அப்போ ரூட் 2 டி பிளஸ் டி. அப்ப டீயை கோமனா எடுத்தா ரூட் 2 பிளஸ் 1 ஓவர் 2 ரூட் 2 வரும். விளங்குதோ? ரைட். கேள்வி அவதானமா வாசிச்சு செய்யப்பட வேணும்.
ரைட், அடுத்த கேள்வியை கவனிங்க. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பொருள் எளிய இசை இயக்கத்தை ஆற்றுமாறு செய்யப்படும் போது பொருளின் மீது கூட ஒரு டேட்டா தந்துடாங்க என்ன, பொருளின் மீது தாக்கும் விசை 40 ஆனத்தில் அதன் இடப்பெயர்ச்சியிலிருந்து பருமனருக்கும் விகித சமன். என்னது? 40 ஆனத்தில் இருந்து. அது சரி என்ன, பொருளொன்று மீது தாக்குன்ற விசை என்னது 40 ஆனம் சொல்லிச்சுன்னா சமநிலை தானம். சமநிலை தானத்திலிருந்து என்ன இருக்கு, அதன் இடப்பெயர்ச்சிக்கு நேர்வி சமனாக இருக்கு. சரியா? ஒரு எளிமை செய்யக்கத்தை ஆற்றுகின்ற பொருள் ஒன்று உண்டு. ஏன் சொல்லுமா அப்படி வர மாட்டேன்? ஆறுமுடுகள் எப்படியோ அதே தானே விசையும். ஆறுமுடுகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? இடப்பெயர்ச்சிக்கு நேர்வித சமனா இருக்கும். அதோட மையத்தை நோக்கி இருக்கு. அதே மாதிரிதான் விசை. அதெல்லாம் வடிவா கிளியரா நான் சொல்லி தந்தேன் அந்த தியரியில. சரியா? ஒரு பொருளின் மீது தாக்கும் விசை ஒரு எளிமை செய்ய மாட்டா. இது 40 ஆனம். இந்த இடத்துல பொருள் இருக்குது, இது இடையில இன்னொரு பொருள் இருக்குன்றால் பொருள்ல விசை எந்த டிரெக்ஷன்ல தொழிற்படும் மாட்டா, மையத்தை நோக்கி தான் தொழிற்படும். ரைட், மையத்தை நோக்கி தான் அந்த விசை எப்படிப்பட்டதா இருக்க மாட்டா, இடப்பெயர்ச்சிக்கு நேர்வித சமனா இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டிரெக்ஷன். ஏன் ஆறுமுடுகள் எப்படிப்பட்டது? இடப்பெயர்ச்சிக்கு நேர்வித சமனானது, மையத்தை நோக்கி இருக்கு. ஆறுமுடுகள் எந்த டிரெக்ஷன் இருக்கோ அதே டிரெக்ஷன்ல என்ன இருக்க போகுது, விசையும் இருக்க போகுது. இடப்பெயர்ச்சியும் பெருமனுக்கு விசை. அது சரி. பொருள் மீது தாக்கும் விசை எப்போதும் 40 ஆனத்திலிருந்து அப்பால் திசைப்படுத்தப்பட்டிருக்கு. பிள்ளை 40 ஆனத்தை நோக்கித்தான் இருக்கு. சரியோ? ரைட், அடுத்தது பொருளின் அலைவு மீடுறன், அதாவது ஒமேகா அலைவுகளின் வீச்சத்திற்கு வீத சமன். அலைவு மீடுறன் அலைவுகளின் வீச்சத்திற்கு வீத சமன். அப்படி இல்லைன்னு அலைவுகளின் ஒமேகான்னு சொல்றது ஒமேகா இஸ் ஈக்குவல் 2πf. அலைவு மீடுறன்னா 2πf அலைவு மீடுறன். எஃப் எடுத்தா கூடி 2πf ஒமேகா. இதுல இங்க ஒன்றிலே நேர்வித சமன் சொல்றதுக்கு இல்லைன்னா அப்படின்ற விஷயம் இல்லை. அலைவு மீடுறன் அலைவுகளின் வீச்சத்திற்கு வீத சமன்றது இல்லை. சரி, இப்ப அலைவு மீடுறன் யோசிச்சு பாருங்க. அலைவு மீடுறன் என்னத்துல தங்கி இருக்கு? அலைவு காலத்துல தங்கி இருக்கு. யோசிச்சு பாருங்க. அலைவு காலத்துக்கும் அலைவு மீடுறனுக்கும் முடியான தொடர்பு என்ன? T is equal to 1/f. அலைவு மீடுறன் அவர் கதைக்கிறாருன்னா அலைவு காலத்தை கதைக்கிறாருன்ற மாதிரி யோசிக்கலாம். அலைவு கால பீஜத்துல தங்கி இருக்குமோ? இல்ல, பீஜத்துல தாங்க. அப்ப அலைவு மீடுறன் என்ன செய்யாது, பீஜத்துல தங்காது. சரிதானே? ரைட், அடுத்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அது முக்கியமான விஷயம் அதெல்லாம். பொருளின் மொத்த சக்தி அலைவுகளின் வீச்சத்தை சார்ந்திருப்பதில்லை. பிழை. மொத்த சக்தி என்னத்துல சார்ந்திருக்குது? அலைவுகளின் வீச்சத்துல சார்ந்திருக்கு. ரைட், எப்பவுமே சக்தி என்று வந்தா சக்தி என்ற ஒரு விஷயம் கதைச்சா வீச்சம் என்ற ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆகிருக்கு மட்டும் தெரியும். ரைட், ஒரு ஒரு எம்சிக்கு கேள்வி நான் இதுல வேற நினைக்கிறேன். நீர்த்துளியை நாங்க என்ன செய்ய முடியும் சொன்னால், ஒரு இது கோலை பாத்திரம் ஒன்று இருக்கு. கவனிங்க, கோலை பாத்திரம் ஒன்று இருக்கு. இதுல நீர் இருக்குது, அதுக்குள்ள இது மேல டப் இருக்குது. ரைட், டப்ல இருந்து டப்பு கிட்டவா வச்சிருக்கிறீங்க முதல்ல என்னது, குவளை பாத்திரத்து அதுக்குள்ளே நீர் இருக்கு. நீர்த்துளி விளைவுகள் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட அளவு வீச்சத்துல உயரும். நீங்க என்ன செய்யுங்க, டப்ல இருந்து இந்த குவளை பாத்திரத்தை கீழே கீழே கொண்டு போறீங்க, என்ன நடக்கும்? வீச்சம், நிறைய வீச்சம் வரும். ஏன் நிறைய வீச்சத்துல வந்தது என்ன செய்யும், ரிப்பல் பண்ணும், அதாவது மேல் நோக்கி வரும். ரீசன் என்ன? சக்தி கூடுது. சக்தி கூடுதல், உயர 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 நடக்க போகுது, அழுத்த சக்தி கூட சக்தி கூட போகுது, அது இயக்க சக்தியா மாற்றப்படும், வீச்சம் கூடும். அவ சக்தியோட சம்பந்தப்பட்டிருக்கிறவர் யாரு?
வீச்சு, ரைட்? அப்ப தெரிஞ்சிருக்கும். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சக்தியோட கனெக்ட் ஆயிருக்க சக்தின்ற விஷயம் கதைக்க வீச்சத்தை மற்ற விஷயத்தை கதைக்கலாம், ரைட்? ஒன் மினிட் ஆகும். அப்ப விஷயம் விளங்குதோ? சரி, அப்ப இதை நாங்க இன்னொரு இன்னொரு மாதிரி என்ன யோசிக்கிறது, மொத்த சக்தின்றது என்ன சொல்லுங்க. டோட்டல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜிண்டா என்ன? பொட்டன்சியல் எனர்ஜி பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது அழுத்த சக்தி பிளஸ் இயக்க சக்தி. இப்ப அழுத்த சக்தின்றது என்ன? எம்ஜி ஹெச். இந்த ஹெச்ன்னு சொல்றது வீச்சமாக இருக்க போகுது. எம்ஜி ஹெச்ன்னு சொல்றது என்ன? ஹெச்ன்றது இங்க வீச்சம், எவ்வளவு வீச்சம்ன்றது வரும், ரைட்? கைனெட்டிக் எனர்ஜி என்ன? ஹாஃப் எம் வி ஸ்கொயர். வி என்னத்துல தங்கி இருக்க போகுது? வி என்னத்துல தங்கி இருக்க போகுது? ஏ ஒமேகா கோஸ் ஒமேகா ஜி. அப்போ ஏல தங்கி இருக்கும் இல்லையா வேகம்? அப்ப ஏல வேகம் தங்கி இருந்தால் இயக்க சக்தி என்னத்துல தங்கி இருக்க போகுது? என்னத்துல தங்கி இருக்க போகுது? வீச்சத்துல தங்கி இருக்க போகுது. எம்ஜிஹெச்ன்றது ஹெச் என்று சொல்றது ஏ வீச்சம், இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சியில தங்கி இருக்கோ இல்லையோ? தங்கி வீச்சத்துல வந்து என்ன செய்யுது? மொத்த சக்தி வந்து தங்கி இருக்கு. இதுவும் தங்கி இருக்கு, இதுவும் தங்கி இருக்குண்டா மொத்த சக்தி என்ன செய்யும்? தங்கி இருக்கு. அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அடுத்த லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு என்றால், பொருளின் அழுத்த சக்தி எப்போதும் மாறிலியாகும். பொருளின் அழுத்த சக்தி எப்போதும் மாறிலியாகுமா? இல்ல, கூடும் குறையும். அழுத்த சக்தி கூடினா இயக்க சக்தி என்ன செய்யும்? குறையும். இயக்க சக்தி கூடினா அழுத்த சக்தி குறையும். ஆனால் என்ன நடக்காது? மாறிலியாக இருக்காது, ரைட்? ஆனால் மொத்த சக்தி என்ன இப்போ? மாறிலி, ரைட். அடுத்தது 14வது கேள்வி. வெளியே இயக்கத்தை ஆற்றும் பொருள் ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம்ன்றது டி. இதை பார்த்துனாங்களோ? 14 இல்ல, அலைவின் வீச்சத்தை தான் இருக்கிறது இல்ல என்ன? எவ்வளவு எழுத்து போட்டு விட்டாலும் இன்னும் ஒரே அலைவு காலம் தான் ஆற்றும் என்ன? 40, அதாவது சமநிலை புள்ளியில் உள்ள பொருளின் கதியை சார்ந்திருக்கு. கதியை சார்ந்திருக்குமா? இல்லையே, நாங்க அப்படி படிக்கலையே என்ன? ரைட். பொருளின் தொடக்க தானத்தை சார்ந்திருக்கின்றது இல்ல. எங்க வச்சுட்டு விட்டாலுமே என்ன ஒரே அலைவு காலம். அவங்க உங்களை நம்பி இல்லாம இருந்தாலும் அலைவு காலம் என்னத்துல டிபெண்ட் பண்ணிருக்க போகுது? எல்என்ஜியில தான், ரைட்? எளிமை சேர்க்க மட்டும் கதை கேட்கல இல்ல. எளிமை சேர்க்க மாட்டேன், அதுக்கு நிறைய எளிமை சேர்க்கம் பேர் ஒன்று ஸ்ப்ரிங்ல மேல கீழே போய் மாறுறது. அடுத்தது ஸ்ப்ரிங்ல கிடையாக இதுன்றது நகர்றது. அடுத்தது வெளியே ஊசல்ட்ட இயக்கம். அப்ப எளிய ஊசல்ட்ட இயக்கம் தான் எல்லையிலையும் ஜியிலையும் தங்கி இருக்கு. டி இஸ் ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் ரூட் எல்லோ பை ஜி. எல்லோ பை ஜி ஸ்ப்ரிங் அண்டா கிடை ஸ்ப்ரிங்ல நடக்கிற இயக்கம் சொல்லி சொன்னா 2 பை ஸ்கொயர் ரூட் எம் பை கே இஸ் ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் ரூட் எம் பை ஜி. நிலைக்குத்தாக விட்டாலும் என்ன நடக்கும்? அதேதான், அதே t is equal to 2 pi square root m over k ஆக இருக்கு. ஓகே, ஓகே, குட். அப்ப அது என்ன செய்யும்? ஒன்று கேட்ட மாதிரி மாறுபடும். அடுத்த கேள்வி. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? 5வது ஆன்சர்.
அடுத்த கேள்வி பாருங்க. 1 minute. சரி, கவனிங்க. 15வது கேள்வி பாருங்க. எளிமை இயக்கத்துக்கு உட்படும் ஒரு பொருளுக்கு இடப்பெயர்ச்சி உயர்வாக இருக்கும் போது என்ன நடக்கும்? என்னண்டு? ஆர்முடுவிலும் பருமன் உயர்வாகும். அது சரிதானே? பருமன் உயர்வாகும். ஆர்முடுவில் உயர்வோ இல்ல, நெகட்டிவ் பெருமானம். என்ன? A proportional to X. கதி உயர்வாக இருக்கும் போது இடப்பெயர்ச்சி உயர்வாகும் இல்ல, 0. கதி உயர்வாக இருக்கும் போது ஆர்முடுவிலும் பருமன் உயர்வாகும் இல்லை. உயர் அழுத்த சக்தி உயர் இயக்கப்பட்ட சக்தியிலும் பார்க்க பெரியதாகும் இல்ல. மொத்த சக்தி மாறலை. அதாவது இயக்க சக்தி 0 ஆகுறதுன்னா அழுத்த சக்தி மேக்சிமம் ஆக இருக்கும். அழுத்த சக்தி மேக்சிமம் ஆயிருந்தா இயக்க சக்தி 0 ஆகும். ரெண்டும் பெருமல்ல எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். சரிதான்? சரிதானது? ஒரே இடத்துல இல்ல. மேக்சிமம் இயக்க சக்தின மேக்சிமம் பெறுமதியும் அழுத்த சக்தின மேக்சிமம் பெறுமதியும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். சரியா? மொத்த சக்தி மாறக்கூடாதல்லோ. வடிவ யோசிச்சு பாருங்க, இது எப்படி திங்க் பண்றேன்டா. மொத்த சக்தி மாறக்கூடாது. டோட்டல் எனர்ஜி, பொட்டன்சியல் எனர்ஜி பிளஸ் கைனெடிக் எனர்ஜி. சரி, இப்ப நீங்க வீச்சத்துக்கு எடுப்போம். வீச்சத்துல எது 0? வேகம் 0. அப்ப இயக்க சக்தி 0. அப்ப உங்களுக்கு என்ன வந்துடும்? டோட்டல் எனர்ஜின்றது பொட்டன்சியல் எனர்ஜிக்கு ஈக்குவலா வந்துடும். அப்ப பொட்டன்சியல் எனர்ஜியோட மேக்சிமம் பெறுமதியில எப்படி இருக்க போகுது? ஏன் இயக்க சக்தி இல்லையே. இயக்க சக்தி 0 ஃபுல்லா என்னவா மாற்றப்பட்டுரும்? அழுத்த சக்தி. அப்ப அழுத்த சக்தியின் மொத்த பெருமன் சமனா டோட்டல் எனர்ஜி. சரி, இதையே நான் அளவுதானத்தில் எடுத்தேன்னா பொட்டன்சியல் எனர்ஜி என்ன? 0. அப்ப அது என்னவா மாறிடும்? இயக்க சக்தியை மாத்திரம் தான் மாறிடும். இயக்க சக்தினா மேக்சிமம் பெறுமதி பண்றோம். அது என்னது சமன்? டோட்டல். ஏன் டோட்டல் எனர்ஜி மாறாதுதான்? சிங்கிள் சைட் மாறக்கூடாது. அங்கால என்ன நடக்கலாம். அப்ப கைனெட்டிக் எனர்ஜியோட மேக்சிமம் பெறுமதியும் டோட்டல் எனர்ஜி தான். பொட்டன்சியல் எனர்ஜியோட மேக்சிமம் பெறுமதி டோட்டல் எனர்ஜி தான். அப்ப என்ன செய்யும்? ஈக்குவல் ஆயிரும். சரியா? தலையை ஆற்றுறது முக்கியம் இல்ல, நோட் பண்ணி வைக்கணும். சரி, ஓகே. ஆறுமுடல் எப்போதும் மாறலியாகும். சரியோ பிள்ளையோ? ஆறுமுடல் எப்போதும் மாறலியா நாங்க என்ன பாவிச்சிருப்போம்? நேர்கோட்டு இயக்க சமன்பாடுல பாவிச்சிருப்போம். அந்த சமன்பாடு பாவிக்கலையீங்க. ரைட். அடுத்த கேள்வி 16வது கேள்வி. ஒரு நுனி பாவுகையில் பாவுகையிட சீலிங்க. இந்த சீலிங் தெரியுமா? சீலிங். ஓ, இது பிளாட் சொல்ற சீலிங் இது சொல்லுவாங்க. நிலைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நிலைக்குத்தான வில்லின் மற்ற நுனியில் ஒரு திணிவு இணைக்கப்பட்டிருக்கும். அதே வேளை வீச்சம் ஏயுடன் ஒரு உயர்ந்தபட்ச கதி பியுடனும் எளிமை இசையக்கத்தை ஆட்டுமாறு செய்யப்படுகிறது. ஓகே, திணிவு எம்ம நீங்க இணைச்சு ஒரு எளிமை இசையக்க மாற்ற வைக்க போறீங்க. இவர் என்ன செய்ய போறீங்க? ஒரு நீட்சி அடைய மேக்சிமம் நீட்சி வந்து ஏ ஆமேனா ஏண்ட மேக்சிமம் நீட்சி அடைய வச்சு உயர்ந்தபட்ச கதி வந்து வியா. அப்ப வி மேக்சிமம் எந்த இடத்துல வர போகுது? அலைவு தானத்துல வர. எந்த இடத்துல சமநிலைப்பட்டு இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்ய போகுது? வி மேக்சிமம் ஆக இருக்க போகுது. உயர் கதி வரப்போகுது. உயர் கதி வரப்போகுது. ரைட். அப்ப இது வரைக்கும் நீங்க நீட்சி அடையப்படுவீங்க. இவரை எடுத்து கொண்டு வந்து இது வரைக்கும் முடிவீங்க.
விளங்குதோ? திருப்பி விட்டா என்ன செய்வார்? மேல கீழே போய் வந்து எளிமை செய்ய தாட்டுவார். இந்த வி மேக்சிமம், வி மேக்சிமத்துக்குரிய சமன்பாடு சொல்லுங்க. வி மேக்சிமத்துக்குரிய சமன்பாடு சொல்லுங்க. ஏ ஒமேகா அவ்வளவுதான். ஏ ஒமேகா கொஸ் ஒமேகா டி தானே சமன்பாடு. கொஸ்ஸுன்ற மேக்சிமம் வருமதிக்கு தான் எங்களுக்கு வேகம் மேக்சிமமா இருக்கு. கொஸ்ஸுன்ற மேக்சிமம் வருமதி என்ன? 1. அப்ப அது உண்டாச்சுன்னா ஏ ஒமேகாண்டு வரும். அது எந்த இடத்துல பெற போகுது? மைய அலைவு தானத்துல பெற போகுது. ரைட்? ஓகே. என்ன சொல்லி கிடக்கு? இயக்கத்தின் வீச்சம் 2a இருக்கு அதிகரிக்க செய்யப்படும் போது உயர்ந்தபட்ச காதி. அப்ப விளங்குதா விஷயம்? உயர்ந்தபட்ச காதி 2 மடங்கு ஆகும்னு சொல்ற. சரியா எப்படியோ? சரி. என்னது? சரி. உயர்ந்தபட்ச காதி 2 மடங்கு ஆகும். உயர்ந்தபட்ச காதி என்னத்துல வாங்கி இருக்கு? ஏயிலையும் ஒமேகால. வீச்சன் ஒமேகா மாறாது. வீச்சன் 2 மடங்கு ஆகினால் வேகம் வந்து என்ன செய்யும்? 2 மடங்கு ஆகும். ஓகே. அப்ப 2v என்று வருவேன் ஆன்சர். வேகம் வீச்சத்துக்கு நேர் விசமன். ஓ ரைட். வீச்சன் 2 மடங்கா போட்டா வேகம் 2 மடங்கா. ஓகே. வெரி குட். அது ஆட்டோமேட்டிக்கா நடந்தோன்னு இருக்குது. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு உயர்த்தியின் சீலிங்கில் இருந்து ஒரு எளிய ஊசல் தொங்க விடப்பட்டுள்ளது. உயர்த்தி ஓய்வில் இருக்கும் போது, உயர்த்தினா லிப்டா, உயர்த்தி ஓய்வில் இருக்கும் போது ஊசலின் ஆவர்த்தன காலம் T ஆக உள்ளது. சரியோ? இப்போ லிப்ட் ஒன்றுல நீங்க என்ன செய்றீங்க என்றால், ஒரு ஊசலை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பீங்க. அப்ப இவர் ஓய்வில் இருந்தால், உயர்த்தி வந்து ஓய்வில் இருக்கும்னு சொல்லி சொன்னால், இவர் வந்து என்ன அலைவு காலத்தை ஆற்றுறாராம்? ஆவர்த்தன காலத்தை. T என்ற ஆவர்த்தன காலத்தை ஆற்று. அப்படின்னா T is equal என்ன இருக்க போகுது? 2π ஸ்கொயர் ரூட் L/G. சரி, வேற நீளம் வந்து L. உயர்த்தி 6.5 மீட்டர் மைனஸ் மேல் நோக்கி இயங்கும் போது, அப்ப மேல் நோக்கி என்ன ஆர்முடலோட இயங்க போகுது? 5 மீட்டர் மைனஸோட இயங்க போகுது. அப்படின்னா இப்ப என்ன மாறுபட்டுரும்? உயர்த்தின்ற ஆர்முடுகள் மாறுபடும். சரிதானே? உயர்த்தி சீலிங் சார்பாக, சீலிங் சார்புன்னு சொல்லி சொன்னா அந்த சிஸ்டம் சார்பாக அது ஆர்முடுகள் மாறுபடும். சரிதானே? மாட்டேரி சட்டம் என்று சொல்லி சொல்லலாம். என்ன மாட்டேரி சட்டம் சார்பாக அவற்றை முதல் பூமி என்ற மாட்டேரி சட்டத்துல கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது. இப்ப வேற ஒரு மாட்டேரி சட்டம், வேற ஒரு இயங்குன்ற பொருள்ல வந்து என்ன செய்யறோம்? கட்டி விட்டுட்டோம். மாட்டேரி சட்டம் மாறிடும். மாட்டேரி சட்டம் மாறினா என்ன செஞ்சிருமாட்டா? ஆறுமுடுகள் மாற்றம் அடையும். சரியா? ஆறுமுடு மாட்டேரி சட்டம் வந்து ஆறுமுடோட இயங்கினா மாறும், இல்லைன்னா மாறாது. சரியா? ரைட். இப்ப விஷயத்துக்கு வருவோம். டி என்ற அலைவு காலம் எப்ப மாறும்? இப்ப பாருங்க, எல்லும் 2π என மாறுற இல்லை. அப்ப டி வந்து என்னத்துல தாங்கி இருக்க போகுது? 1/√G ஜியில தாங்கி இருக்க போகுது. ஓகே. இப்ப இவர் மேல் நோக்கி ஆறுமுடுகிறாருன்னு சொல்லி சொன்னால், இவர் ஆறுமுடுகிறதானே பிரச்சனை. அவரை ஆறுமுடுவா வச்சு விட மாட்டா சரிதானே? ஆறுமுடுவா வைக்க மாட்டா என்ன செய்யணும்? பிரச்சனை என்னடா பழைய கொஞ்சம் இவர் மேல் நோக்கி ஆறுமுடினா இவருக்கும் அதே ஆறுமுடுகள் இருக்கு. ஏன் ஆறுமுடுகள் மேல் நோக்கி இருக்கு. ஆனா அதே நேரம் என்ன செய்யும்? கிராவிட்டியும் இருக்கு, ஜியும் இருக்கு. அப்ப நீங்க இதுல போட வேண்டிய ஆறுமுடுகள் என்ன இருக்க போகுது? G-A வரப்போ. விளங்குது? விடையில் ஆறுமுடுகள் தானே போட வேண்டிய வரப்போ. மேல் நோக்கி எங்கே கூட்டப்படும் என்ன? ரைட். நான் என்ன சொல்றேன்? சார்பா இவர் சார்பா பார்க்க கூட்டுப்படும். சரியா? பூமி சார்பா பார்க்க கழிப்படும். சொல்றேன், விஷயத்தை கவனிங்க. என்னென்றால் 5 மீட்டர் செகண்ட் மைனஸோட என்ன செய்யுது? மேல் நோக்கி போகுது. போகுதுண்டா அவரை நாங்க ஸ்டாப் பண்ணி விட்டோம்னா பிரச்சனை முடிச்சு. அவரை ஸ்டாப் பண்றோம்னு சொல்லி சொன்னா கீழ் நோக்கி அவருக்கு என்ன செய்யணும்? 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் கொடுக்கும். அப்ப இவருக்கும் என்ன செய்யணும்? 5 மீட்டர் செகண்ட் -2
கீழ் நோக்கி கொடுக்கணும், கீழே கொடுபடும். இவரை கொடுத்த அவ்வளவு என்ன செய்யணும், நாங்கள் இவருக்கும் கொடுக்கணும். சார்புவதில் பார்த்த ஞாபகம் இருக்கா? 40 மீட்டர் மைனஸோட இவர் போறார், அவர் 30 மீட்டர் மைனஸோட போறாரு. அவர் சார்பாக இவரை கண்டுபிடிக்கணும் என்றால் ஒரு ஆளை நிப்பாட்டணும், யாரையாவது நிப்பாட்டணும். ரெண்டு மாட்டேரி சட்டம் வந்து இயங்கினா நான் கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஒரு மாட்டேரி சட்டத்தை நிப்பாட்டணும் அப்படின்னா யாராவது ஒரு ஆளுக்கு ஒப்போசிட்டா டிரெக்ஷன் வேகம் கொடுக்கணும். அப்ப மற்றவருக்கு என்ன செய்யணும், அதே வேகத்தை கொடுக்கணும். தெரியுமா? அது ஞாபகம் இருக்கா இல்லாட்டி என்ன மாதிரி? இதுக்கும் நான் சொல்லி விடுறேன். அதுதான் உண்மையான கஷ்டமான பாடம். நீங்க லேசா படிச்சு என்ன காரணம் வித்தியாசமா இருக்கு. இவர் 40 km/h போறார், இவர் 30 km/h போறார் அப்படின்னு சொல்லிச்சுனால் ஏ சார்பான வியின் வேகம் கேட்டால், ஏ சார்பாக வியின் வேகம் கேட்டா ஏ நாங்க என்ன செய்வோம், ஸ்டாப் பண்ணோம். ஏ ஸ்டாப் பண்ணோம்னா ஏக்கு எதிர் திசையில 40 கொடுக்கும், அதே 40 யாருக்கும் கொடுக்கணும், இவருக்கும் கொடுக்கும். அப்ப இவர் ஸ்டாப் ஆயிடுவார் 0 வேகம். இவர் இந்த டிரெக்ஷன்ல 10 பேர். சரிதானே? இதே சிஸ்டம் தான் இப்ப லிஃப்ட் வந்து இயங்குறதானே எங்களுக்கு பிரச்சனை. மாட்டு சட்டம் இயங்காம இருந்தா எங்களுக்கு அலைவு காலம் கண்டுபிடிக்கிற ஈஸி. மாட்டு சட்டத்தை ஸ்டாப் பண்ணணும்னா கீழ் நோக்கி 5 மீட்டர் கொடுக்கணும். அப்ப நாங்க எக்ஸ்டர்னலா 5 மீட்டர் சிஸ்டத்துக்கு கொடுத்தா இவருக்கும் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்ப நாங்கள் இப்ப என்னட்டு வந்துடும், இப்ப புதிய அலைவு காலம் டி டேஸ் வந்துடும். ப்ரோபோஷனல் 1/g+5. ஏன் ஆல்ரெடி ஜி இருந்து அதை நீங்க கீழ் நோக்கி 5 கொடுத்துட்டீங்க, g+5. இதை சிம்பிளியா பண்ணி ஆன்சர் எடுக்கிறதானே. முதலாவது இரண்டாவது g/t dash ஈக்குவல் டு என்னோட வர போது இதை இதால பிரிக்கணும். அப்ப என்ன செய்யும், தலைகளா போய் பெருக்கப்படும். தெரியுதானே? எங்களுக்கு தெரியாது. இதை இதால பிரிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா தலைகளாக்கி பெருக்கிறது. பார்த்தது 15x10 அப்படியே t/t dash. So t/t dash equal to 3/2 square root. So t dash தலைகளா மாத்த போறோம். தலைகளா மாத்தின t dash over t is equal to 2/3 whole thing squared. So t dash equal to t into இல்லாட்டி root 4வது ஆன்சர். பூமி சார்பா பாக்குறோம், பூமி சார்பா தான் பாக்குறோம். இல்ல பூமி சார்பா பாக்கல, அந்த லிஃப்ட் சார்பா. லிஃப்ட் தானே ஓய்வு கொண்டு வரோம். அப்ப லிஃப்ட் சார்பா. சரியா? ரைட். அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்விக்கு நீங்களே செய்யலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, புவி மீது ஆவர்த்தனாலும் செய்யக்கூடிய ஒரு எளிய ஊசல் சந்திரனுக்கு கொண்டு வருது. பூமிக்கு மேல வச்சிருக்கிற ஊசலை இப்ப எங்க கொண்டு போறீங்க? சந்திரனுக்கு கொண்டு வர போறீங்க. ஓகே, ஆன்சர் வந்ததா? அதுக்கு என்ன ஆன்சர் வந்து? அதான் ஆன்சர் பார்ப்போம். செய்து எடுத்து விடுறேன், கவனித்து கொடு.
விகம். ஓகே. புவி மீது ஆவர்த்தனாலும் செய்யக்கூடிய ஒரு எளிய ஊசல் சந்திரனுக்கு கொண்டு வரப்படுகிறது. இப்ப பூமியில இருந்து நாங்க சந்திரனுக்கு கொண்டு வரப்போறோம்னா ஒரே ஒரு விஷயம் தான் மாறுபட போகுது, என்ன? ஆர்முடுவல் மாறுபட போகுது. ஓகே. அப்ப பூமியில ஆர்முடுவல் என்னவா இருக்க போகுது? ஜி ஆக இருக்க போகுது. அப்ப நீளமும் தர இல்ல, எல்லோவே ஜி. அப்ப நாங்கள் இப்ப அலைவோட விண்ணத்துல டிபெண்ட் பண்ணி இருக்க போதுன்னா ஜி எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்க போதுன்னா நாங்க இப்ப இந்த 2πL எல்லாம் எழுதி கொண்டிருக்க கூடாது. என்ன? டி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் 1/ஸ்கொயர் ரூட் ஜி என்று எழுதிடுவோம், ரைட்? இப்ப புவியினது சந்திரனதும் ஈர்வையிலான ஆர்முடுவல் விகிதம், அதாவது ஜி ஏர்த்துக்கும் ஜி மூணுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் சரி விகிதம் வந்து 6:1, 6:6 என்று சொல்லியிருக்காரு பாருங்க. புவியின் ஈர்வைந்த ஆர்முடுகளுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான விகிதம் 6 என்று சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன மீனிங்? பூமியின் ஆர்முடுகள் என்று சொல்றது வந்து 6 மடங்கு சந்திரன் ஆர்முடுகள். சரியா பிள்ளையா? பூமியின் ஆர்முடுகள் வந்து ஜி என்று எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், பூமியின் ஆர்முடுகள் ஜி என்று எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் சந்திரன் ஆர்முடுகள் என்ன இருக்க? ஜி இஸ் ஈக்குவல் டு G/6 ஆக இருக்க போகுது. அப்ப சந்திரன்ல பூமியில வந்து ஆவர்த்தன காலம் ஜி என்று சொல்லி சொன்னா சந்திரனுக்கு கொண்டு போனா அது நேரம் ஆவர்த்தனம் டி டேஸ் என்று போட்டால் சந்திரன்ல பூமி ஆர்முடுகள் என்னவா இருக்க போகுது? G/6. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்று டிவைட் பண்ணி விடுங்க. Second equation divided by first equation, t dash divided by t is equal to G/6 upon 1/G. சரிதானே பாருங்க? no 1/G என்று வராது. இப்படி யோசிப்பேன். டிவைடடா மல்டிபிள் பண்ணணும். ஓ ஜி ஸ்கொயர் என்று வருது. அப்படி வரக்கூடாதே. 1/G என்று தான் வரணும் பாருங்க. ரைட் 1/G/G டேஷ் தானே வருது. எப்படில நான் அதில் எழுதினது G/T dash equal G/ஸ்கொயர் ரூட்டுக்கு எழுதுறேன்னா இவரால் பிரிக்கிறீங்கன்னா இவர் மேல போவார், G/6 மேல போவார், இவர் வந்து கீழே இருப்பார். அப்படி என்றால் ஸ்கொயர் ரூட் G/6G என்று வரும். G பட்டு 1/6 என்று வரும். ஸோ T/T dash equal to 1/square root 6. T dash என்று வரப்போது எப்படி வரப்போகுது? T dash இருந்து இது இங்க வந்த பிறகு இது அங்க போய் பிறகுவார். ஸ்கொயர் ரூட் 6 into T இருக்கும். நம்ம மாறி எழுதிட்டோம் பாருங்க. இங்க மாறி எழுதிட்டோம் தெரியாது. 6 என்று சொல்லி சொன்னால் 1/T/T dash. ஓகே, 1/G இப்படி யோசிப்போமே. 1/G டிவைட் பண்ண போறோம் என்னதால? 1/G/6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கல தரகளா மாறும். அதனால G/6 சரிதானே? அப்புறம் என்ன மல்டிப்ளை பண்ணிக்க தரகளா மாறும். எப்படி என்றீங்க? பிரிவரால் குறையுது கூட இது வரும் என்ன மாறி வரும். G/√6 என்று வரும்.
ஏ டி கூடணும் அது கூடுதா √6 வேல்யூ எத்தனை 4 4 ரைட் ரைட் சரி சரி குட் குட் ஓ எல் மாறி எல் வந்தா மாறி வரும் அடுத்த வேலைக்கு என்ன மாதிரி ஆன்சர் நீளம் எல்லையுடைய ஒரு எளிய ஊசல் புவியிலிருந்து சந்திரனை கொண்டு வரவர் புவியினதும் சந்திரனும் புவியீர்ப்பிலான ஆறுமுடுகள் ஈர்வையிலான ஆறுமுடுகள் வீதம் 6 சந்திரனில் மீது ஒரே அலைவு காலத்தை உண்டாக்குவதற்கு அது நீளம் அலைவு காலம் இப்ப சேமா வரணும் பாருங்க அதே சேம் கொஸ்டின் தான் எல்லையும் சம்பந்தப்படுத்தி கேட்கிறார் ரைட் எல்லையும் சம்பந்தப்படுத்துறாரு ஒரு கண்டிஷனோட வந்துட்டார் என்ன கண்டிஷன் வந்துட்டார் ஓ எங்களுக்கு தொடர்பு எல்லாம் உண்டுதான் எந்த தொடர்பு ஆறுமுடுகளுக்கான தொடர்பு எல்லாம் உண்டுதான் சரியா ஜி ஈக்குவல் டு ஜி ஓ டைம் வந்து சேம் அதாவது சந்திரன்ல டி எர்த் இஸ் ஈக்குவல் டு டி மூன் ரைட் இப்ப டூ பையை நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை 2π கன்சிடர் பண்ண தேவையில்லைண்டா மூணுல வந்து நீளம் எல் மூணுல வந்து ஆறுமுடுகள் ஜி ஸோ மூணுல எர்த் தானே மூணுல வந்து என்ன நீளம் அதான் கேள்வி ஆனால் மூணுல வந்து ஆறுமுடுகள் தெரியும் எவ்வளவு ரெண்டு நேரம் எப்படி இருக்கும் சமனா இருக்கும் நான் கதைக்கிற விஷயம் விளங்குதா ரெண்டுலேயும் அலைவு காலம் சமனா இருக்கும் டி எர்த் டி மூன் ரெண்டு சமனா இருக்கும் 2π கோமன் ரெண்டபடி அதை நான் எழுத இல்லை மற்றது ஸ்கொயர் ரூட் எல் ஓவர் ஜி ஸ்கொயர் ரூட் எல் டேஸ் ஓவர் ஜி/6 இது சந்திரன்ல என்ன இளைந்த நீளம் சந்திரன்ல ஆறுமுடுகள் இப்போ ஸ்கொயர் ரூட் இங்க கட் ஆகிடும் ரைட் அப்ப இந்த 6 வந்து மேல பெருக்கப்படும் எல் ஓவர் ஜி ஈக்குவல் டு 6 எல் டேஸ் ஓவர் ஜி ஸோ எல் டேஸ் ஈக்குவல் டு என்ன இருக்க போகுது L/6 ஆக இருக்க போகுது நான் கதைக்கிற விஷயம் விளங்குது உங்களுக்கு என்ன கண்டிஷன் அவர் தர கண்டிஷனை முதல்ல எழுதிடணும் பாருங்க நான் என்ன செய்யறேன் அவர் தார விஷயங்களை தான் முதல்ல எழுதுறேன் அதை வச்சு கூட மூவ் பண்றேன் முதல்ல அதுக்கு இதுதான் தவிர மற்றது இது என்ன குறைய வேண்டும் எல்லோ என்ன எவ்வளவு நீளத்து குறைய வேணும் கேட்டிருக்காரா இல்லாட்டி உண்டாவதற்கு LO6 குறைய வேணும் முதல்ல எல்லில் இருந்தது இப்ப LO6 வரணும் குறையணும்
ஓகே, சரி. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஸ்ப்ரிங் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு, அதன் எளிமை இயக்கத்தை பார்க்க போறேன். இருபதாவது கேள்வி பாருங்க. உரியில் காணப்படுகின்றவாறு ஒரு லேசான வில்லுடன் இணைக்கப்பட்டுள்ளதும் எளிமை சேகத்தை ஆற்றமான துணிவு எண்ணெயுடைய ஒரு துணிக்கை பற்றிய பின்வரும் கூறுகளை கருது. துணிக்கையின் ஆரம்புகள் எப்போதும் இயக்கத்தின் மையத்தை நோக்கியதாக இருக்கும். சரி, என்ன இயக்கத்தின் மையம் என்று சொல்றது சமநிலை தானம். அதுதானா? பாருங்க, புது புது வேர்ட் வந்து யூஸ் பண்ற. சமநிலை தானம் யூஸ் பண்ணாம என்ன சொல்லியிருக்க? இயக்கத்தின் மையம் என்று சொல்லியிருக்க. துணிக்கை மீது உள்ள விசை மையத்திலிருந்து உள்ள இடப்பெயர்ச்சியின் வர்க்கத்திற்கு விதி சமன். அது பிள்ளை என்ன? விசை வந்து என்னத்துக்கு சமனா இருக்க போகுது? இடப்பெயர்ச்சி. சரியா? இடப்பெயர்ச்சிக்கு நேர் வித சமனா இருக்கும். இடப்பெயர்ச்சியின் வர்க்கம் இல்லையா? அலைவு காலம் துணிக்கை திணிவை சார்ந்தது. கட்டாயம் என்ன? T is equal to M over K. இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் T is equal to 2 by square root M over K. எம்மிலையும் கேயிலையும் தாங்கி இருக்கும். கேன்றது வில்லின் நேச்சர், வில்லின் இயல்பு. நேச்சர் ஒவ்வொரு வில்லுக்கும் ஒரு கே இருக்க போகுது, ரைட்? வில் மாறலி. எம்ன்னு சொல்றது வந்து என்னவா இருக்க போகுது? துணிவு. என்ன ஆன்சர்? எய்ம்ஸ் 4வது ஆன்சர். 26வது கேள்வி கவனிங்க. பாருங்க, உரியில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உயர்த்தியின் ஒப்பமான கிடைத்தரை மீது வைக்கப்பட்டுள்ள வில் திணிவு தொகுதியை வில் திணிவு தொகுதி ஒன்று உயர்த்தி ஓய்வில் இருக்கும் போது ஆவர்த்தன காலம் T உடன் அலைகிறது. இப்போது உயர்த்தி ஆர்முடல் 0.2G உடன் மேலோக்கி இயங்குமே தொகுதியின் புதிய ஆவர்த்தன காலம் டிபெண்ட் பண்ணுமா? இல்ல, கிடையாக இருக்குது. டிபெண்ட் பண்ணாது. சரிதானே? மேல் உயர்த்தின்றது மேல் நோக்கி எங்க தானே போகுது. மேல் நோக்கி எங்கதால தொகுதிட்ட நிலைக்குத்தார்புலாம் மாறுபடும். சரியா? அப்ப எம்மிலையும் கேலையும் இந்த மாத்திரம் தான் தங்குவதால எம் கே வந்து அதே ஆன்சர். அப்ப தியரி விளங்குமா இருந்தால் கேள்வியில என்ன செய்யலாம்? படம் எல்லாம் போட்டு எத்தனையோ கேள்வியா கொடுத்துருக்கான இது? 13வது கேள்வி. சரி, ஓகே, கவனிங்க. அடுத்த கேள்வி கவனிங்க. 1.8 மீட்டர் எத்தனை கேள்வி கிடக்குது? சரி, கவனிங்க. 1.8 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு பந்து ஒரு விரைத்த பரப்பு மீது போடப்படுகிறது. பந்திற்கும் பரப்புக்கும் இடையே உள்ள மோதுகை பூரண மீள்தன்மை உள்ளது. பந்து பரப்பின் மீது தொடர்ந்து பின்னதைக்கிறது எனின் பந்தின் இயக்கம். இது ஒரு எளிமை இயக்கத்துல வருமா? ஒரு பந்த நீங்க போடுறீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியா வந்து பட்டு அடிச்சு திருப்பி போகுது. அதாவது பூரண மீள்தன்மையான இயக்கம் சொல்லி சொன்னால் வர்ற வேகத்திலே திருப்பி போயில போகுது. அப்ப திருப்பி என்ன செய்யும்? அதே உயரத்துக்கு போகும். அப்ப இந்த உயரத்தை என்ன செய்யும்? மெயின்டைன் பண்ணும். அப்ப இது என்ன ஒரு இயக்கம்? எளிமை
இது எளிமை சேர்க்கமாக இருக்க முடியுமா? எளிமை சேர்க்கம் என்று சொல்லி சொன்னா நாங்க என்ன சமன்பாட்டை நாங்க எளிமை சேர்க்கறது இது வந்து இந்த இயக்கத்துக்கு என்ன சமன்பாடை பாவிக்கலாம்? நேரோடு இயக்க சமன்பாடை பாவிக்கலாம். எளிமை சேர்க்கறதுக்கு நேரோடு இயக்க சமன்பாடு பாவிக்கலாமோ? அப்ப இது வெறும் எளிமை சேர்க்கறதுமா இல்ல. அவ்வளவுதான் விஷயம், சிம்பிளா. அப்ப அது கூட குழப்பற கேட்டுருக்கான், நான் கீழே வேற மாதிரி தான் கேள்வி கேட்டிருப்பான் பாருங்க. அப்ப எளிமை சேர்க்க மாட்ட ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரியும் என்ன செய்யலாம், அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். நேரோடு இயக்கத்தை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் அங்க அது எளிமை சேர்க்கமாக வர முடியாது. ரைட். சமநிலை தானம் ஒரு விஷயம் இங்க இருக்குதா? சமநிலை தானம் பற்றி மேல கீழே இயங்குவோம் பொருள். சரியா? இங்க சமநிலை தானம் ஒரு ஓய்வு இல்லை, அதாவது விசை பூஜ்ஜியமாகின்ற புள்ளி என்ற ஒரு விஷயம் இருக்குதா இங்க? இல்ல. அப்ப அது எளிமை இயக்கமாக வர முடியாது. ரைட். அப்ப பந்தின் இயக்கம் 1.8 மீட்டர். சரியோ? ஆவர்த்தனம். ஆனா இது ஒரு ஆவர்த்தனமான இயக்கமோ இல்லை. ஏன் ஆவர்த்தனமான இயக்கம்? மீண்டும் மீண்டும் நடக்கும், மீண்டும் மீண்டும் ஒரு சமனான நேர இடைவெளியில் நடைபெறுகின்ற இயக்கம் எல்லாம் ஆவர்த்தன இயக்கம். அதான் அந்த பெரிய பாக்ஸ் எல்லாம் போட்டு விளங்கப்படுத்தினான். ஆவர்த்தன இயக்கம் உள்ளுக்குள்ள வந்து என்ன இயக்கங்கள் இருக்கலாம்? எளிமை இயக்கம் பெறலாம், அலைவி இயக்கம் பெறலாம். அலைவி இயக்கம் ஒரு ஆவர்த்தன இயக்கம் உண்டா? ஓம். எளிமை இயக்கம் ஒரு ஆவர்த்தன இயக்கம் உண்டா? ஓம். ஆனால் ஆவர்த்தன இயக்கங்கள் எல்லாம் விளங்கப்படுத்தினான். அது ரைட். ஓகே. 1.8 மீட்டர் உயரத்திலிருந்து 12 போடப்படுகிறது. ஆவர்த்தனம் 1.2 செகண்ட். ஆவர்த்தனம் சொல்லி சொன்னால் ஒரு இயக்கம் கம்ப்ளீட் பண்ணணும், அவர் இங்க வந்து திருப்பி போகணும், அதுக்கு எடுக்கிற நேரம் வந்து 1.2 சொல்லியிருக்காரு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? மேல இருந்து கீழே சமன் qt பிளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர்ட பாவிப்போம். இடப்பெயர்ச்சி என்ன? 0. வந்து திருப்பி அதை இடத்துக்கு பெறணும் மாட்டோம். இடப்பெயர்ச்சி 0. ஆரம்ப வேகம் 0. என்னடா எல்லாம் 0 மாட்டா எங்களுக்கு? ஓ இல்லையே, இப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு சூட் ஆகுது இல்ல. மேல இருந்து கீழே போடுறோம், பட்டு திருப்பி பட்டு திருப்பி வருது. நாங்க இது வரைக்கும் தான் ஒரு இயக்கமா கருதலாம். திருப்பி அங்க பட்டு வர்றதா நாங்க வேற இயக்கமா தானே கருதலாம் என்ன? சரி, ஓகே. அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவு? என் பட்டல்ல வருது திருப்பி half into g10 into t squared. So t squared equal to 1/8 upon 5. T squared equal to 18 upon 50 இல்லையா? நைன் ஓவர் 25. சரியோ? கவுனிங் அப்படி சிம்பிளே பண்றேன். 3 squared upon 5 squared. So t is equal to 3 over 5. 3 over 5 and 6. 0.6. வர்றதுக்கு எடுக்கிற நேரம் 0.6, திருப்பி போறதுக்கு எடுக்கிற நேரம் 0.6. ஸோ 1.2 செகண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஆவர்த்தனமான இயக்கமாக இருக்கும். எளிமை சேர்க்க வேண்டாப்புல, எளிமை சேர்க்கம் இருக்கிறது எல்லாம் பட்டுங்க. எளிமை சேர்க்கம் அன்று, ஆனால் ஆவர்த்தன காலம் 1.2 செகண்ட் உடன் ஆவர்த்தனம் ஆகும். மூன்றாவது ஆன்சர் வந்து சரி. நிறைய கேள்வி செய்துட்டோம், 22 கேள்வி. ஓகே, லாஸ்ட் கேள்வி எடுத்து நிப்பாட்டுவோம். அடுத்த கேள்வியை கவனிங்க. ஒரு எளிய சேகத்தை ஆற்றும் ஒரு துணிக்கையின் ஆவர்த்தனம் காலம் டீயில் டி நேரத்தோட மாறுபடுற விதம் வந்து தந்து கிடக்குது என்ன? ஆவர்த்தன காலம் டீயில் நேரம் டீயோட இடப்பெயர்ச்சியோட நேரம் மாறுற வரைவு தான் தந்து கிடக்கு. ரெண்டா അതിന്റെ இயக்கப்பாட்டு சக்தியின மாறல், அது நார்மல் கேள்வி என்ன? என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க.
இட இடப்பெயர்ச்சி நேரத்தோட மாறுற விரைவு ஆவர்த்தனாளன் டி அப்ப இது t/4, இது t/2, இது 3t/4, இது t. சரியோ? இப்ப பாருங்க, அப்ப இயக்க சக்தி என்றால் கீழே வரக்கூடாது, கீழ்ப்பகுதியில வரக்கூடாது, அதோட நேர்கோட்டிலையும் வரக்கூடாது. ரைட்? அப்ப என்னென்ன ஆன்சரை கட் பண்ணலாம் பாருங்க. 2வது, 4வது, 5வது இருக்கிறதுல வந்து முதலாவது, 3வது பார்க்கணும். இனி இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாக இருக்கும் போது இயக்க சக்தி மேக்சிமமாக இருக்கும். அதன்படி பார்த்தோம்னா முதலாவது ஆன்சர். சரியா? விஷயம் முடிஞ்சு. ஓகே, இல்ல நான் சரி